என்னடா இத்தனை பாக்ஸ் அடுக்கி வச்சுருக்கேன்னு பார்க்காதீங்க. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் நம்ம இ-காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு மீஷோவில். ஸோ இன்றைக்கி பல்காக வந்து மீஷோவில் ஆர்டர் வந்திருக்கு. அதுதான் இன்றைக்கி பேக் பண்ணுற வீடியோ. அது புதுசாக யாராவது நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். என்ன ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா மென்ஸோட வந்து ஜட்டி தாங்க. நம்ம கட் ஜட்டி போடுவோம்ல அந்த ஒரு இது மீஷோவில் நம்ம வந்து 5 பீஸ் 259 ரூபாய்க்கு வந்து நம்ம ஆஃபரில் கொடுத்தோம். பட்டைய கிளப்புது ஆர்டரு. உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மீஷோவோட லிங்க் அனுப்புகிறேன், அதில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. மறந்துடாமல் ரேட்டிங் கொடுத்துருங்க. இத்தனை பேர் என்னை நம்பி கிட்டத்தட்ட ஆர்டர் கொடுத்துருக்காங்க. 1 இல்லை 2 இல்லை கிட்டத்தட்ட ஒரு 20 ஆர்டர் இன்றைக்கி ஒரே நாளில் ஆர்டர் ப்ளேஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட இன்னும் பெண்டிங்கில் வந்து இன்னும் ஒரு 5-6 ஆர்டர் இருக்குது. அதை வந்து நாளைக்கு தான் ஷிப்மெண்ட் கொடுக்கணும். இப்போ இன்றைக்கி இதுக்கே நமக்கு டைம் இல்லைங்கிறதுனால நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இதை பேக் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா கொரியர்காரங்க 6 மணிக்குள்ளே வந்துடுவாங்க. ஃபஸ்ட் நம்ம பேக் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா 90 சைஸ் பார்த்திங்கன்னா எல்லா சைஸுமே அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி சிங்கிள் பேக்கிங்கோடு வந்துடும். பார்த்திங்கன்னா இந்த 5 கலருங்க. பாட்டில் க்ரீன், மெரூன், நேவி ப்ளூ, மஸ்டர்ட், காபி ப்ரௌன். இது 5 கலர் தான் நம்ம ஆஃபர் கொடுத்துருக்கோம் மீஷோவில். 10 பீஸ் காம்பவுண்ட்லாம் நம்ம வந்து கொடுக்கல. 5 பீஸ்க்கே நமக்கு வந்து ஆர்டர் வந்துட்டுருக்கனால நம்ம அதுவே பேக் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் லிங்க்னு கேளுங்க. மீஷோட லிங்க் தரேன், நீங்கள் அதில் போய் பை பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட நமக்கு ஆர்டர் வந்து கரெக்டான டயத்துக்கு அனுப்பலை அப்படின்னா மீஷோவில் வந்து அடுத்தடுத்து ஆர்டர் வர்றதே குறைஞ்சிருது. இன்னும் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் லிஸ்டிங் பண்ணாமல் இருக்கோம், அதுலேயும் பண்ணணும். அப்பா சரியான வெயிலுங்க. இதெல்லாம் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து விற்கிறதுக்குள்ளேயும் போதும் ஆயிடுது. இதுதாங்க நம்மளோட ரேட்டிங் கார்டு. நம்ம மீஷோவில் வந்து சேல்ஸ் பண்ணும்போது ரேட்டிங் கார்டு கொடுக்குறது வந்து பெஸ்ட்டு. ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து கிஃப்ட் கார்டு கொடுத்தோம்னா அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கும் ஒரு பெனிஃபிட்டு, நமக்கும் வந்து என்னென்னா ரேட்டிங் இருக்கும். நிறைய பேர் இப்படி தான் ரேட்டிங் வாங்கிட்டு இருக்காங்க. டைம் ஆயிடுச்சுங்க, கொரியர்காரங்க வந்துடுவாங்க. அப்பா 90 எடுத்து பேக் பண்ணியாச்சு. 4 பாக்ஸு எடுத்து ஓரம் வச்சிடலாம். அதெல்லாம் வந்து 90 சைஸ் தூக்கி வச்சிடலாம். அதில் 90 வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையிலேருந்து ஒரு ஆர்டரு, அப்புறம் லக்னோ உத்தரப்பிரதேஷ் அங்கேருந்து ஒன்று, அடுத்து திரிபுரா அங்கேருந்து ஒரு ஆர்டரு, அடுத்து பீகார், அடுத்து நம்ம சென்னை. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் 2 ஆர்டரு. நீங்களே இ-காமர்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கே நாங்களும் பண்ணுறோம், அப்புறம் மற்ற வேலை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் கொடுத்துட்றது, கரெக்டாக பண்ண முடியல. இப்போ இல்லை அர்ஜென்ட் ஒர்க்கு நிறையா இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு பார்க்கலாம். எதை தான் எல்லாத்தையும் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜென்ட்டாக வேலை பார்த்துட்ருக்கோம். பல்காக ஆர்டர் வந்தோன்னா ஒரே சந்தோஷம். இதில் மெயினாக பேக் பண்ணல ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, நம்ம பெரிய கன்ஃபியூஷன் என்னன்னா சைஸ் மாறிடும். நம்ம பேக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைஸ் மாறி போயிடுது. அது அதிகமாக ரிட்டர்ன் வரதுக்கான நிறைய சான்சஸாக அதே தான். நிறைய பேர் எல்லாம் கரெக்டாக பேக் பண்ணுவாங்க. நான் பார்த்திங்கன்னா பேக் பண்ணி வச்சுட்டாங்களா இது என்னன்னு தெரியலையே, சைஸ் என்ன சைஸ்ன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிடும் நம்மளே. ஏன்னா நான் நிறைய டைம் கன்ஃபியூஸ் ஆகிருக்கேன் ஆர்டர் அனுப்பும்போது. அதனால் இதை நம்ம தனித்தனியாக பேக் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா, கவர் போட்டு நம்ம லேபிள் ஒட்டி வச்சிட்டோம்னா பிரச்சனை இல்லை. இல்லைன்னு வச்சுக்கோங்க ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிக்கும் நம்ம.
ஏன்னா இது சிங்கிள் பேக்கிங் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக நம்ம கெஸ் பண்ணிக்கலாம் இது வந்து இந்த சைஸ் தான் அப்படின்னு. நம்ம சிங்கிள் பேக்கிங் போட்டு நம்ம ஃபுல்லாக வந்து ரேட்டிங் கார்டு ஓட்டி டேப் போட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரிஸ்க்கு. ஏன்னா இது நிறையா கஸ்டமர் ரிட்டர்ன்ஸ் வரும். மீஷோவில் ஆல்ரெடி நிறையா ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட்டு, கொரியர்காரங்க பிரச்சனை, நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஒரு பாக்ஸ் 150 அப்பா இடுப்புலாம் பயங்கரமாக வலிக்குங்க. இந்த மாதிரி உட்காந்துட்டு பேக் பண்ணிகிட்டு இருந்தோம்னா நிறைய பேர் இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கொஞ்சம் நக்கலாகவே எல்லோரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் அதை பண்ணிடுவானாடா, இதெல்லாம் அவங்களுக்கு செட் ஆகுமா அப்படின்னு. அதுக்கு ஒரே பதில் அவன் கிடக்குறான், அதே பதில் தான். இவன் சொல்கிறதையும் கேட்காதீங்க. வீட்டில் இருந்தீங்கன்னா ஜிஎஸ்டி இல்லாமலே வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே சேல்ஸ் பண்ணலாம் மீஷோவில். என்ன ப்ராடக்ட் இருக்கோ அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் மீஷோவில் கேட்லாக் அப்லோட் பண்ணிவிட்டு ஈஸியாக நீங்கள் ஆர்டர் வர ஆரம்பிச்சிருச்சு, ரேட்டிங் விழுந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். ஆனால் பட் என்ன மீஷோவில் ரிட்டர்ன்ஸ் வரும், அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் செட் பண்ணி வச்சுக்கோங்க. போச்சுடா. ஃபஸ்ட்டு மீஷோவில் வந்து ஆட் ரன் பண்ணாதீங்க. ஏன்னா ஆட் ரன் பண்ணிங்கன்னா அது நிறையா ரிட்டர்ன்ஸு அதெல்லாம் கால்குலேஷன் பண்ணும்போது லாஸ்ட் ஆகும் ஸ்டார்டிங்கில். ஒரு வழியாக நம்மளோட ஆர்டர் எல்லாத்தையுமே நம்ம பேக் பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சாச்சு சைஸ் வேரியஸாக. இனிமேல் நம்ம வந்து பார்கோடை ஸ்கேன் பண்ணி ஃபஸ்ட்டோம்னா கொரியர்காரங்க வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க. இன்றைக்கான ஆர்டர் பேக் பண்ணி எப்பா உடம்புலாம் வலிக்குதுங்க. பட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு சைடு இவ்வளோ ஆர்டர் நம்மளை நம்பி ஆர்டர் கொடுத்துருக்காங்களே அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கும் மென்ஸோட ஜட்டி பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் லிங்க்னு கேளுங்க. நம்ம மீஷோ லிங்க் உங்களுக்கு டிஎம்மில் சென்ட் பண்ணி வைக்கிறேன்.